Chapter 3, exercise 3.14, fourth sum. If alpha and beta are the roots of the equation 7x squared plus ax plus 2 equal to 0, and if beta minus alpha equal to minus 13 by 7, find the value of a. இது வந்து ஒரு important compulsory question. அதனால நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எழுதணும். 7x squared plus ax plus 2 equal to 0. இது வந்து நம்மளோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்மால் ஏ இங்கே இருக்கனால கேபிட்டல் ஏ நான் எடுத்துக்கிறேன். ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதில் இன்ஸ்டெட் ஆஃப் ஏ வி ஹாவ் 7, பிக்கு பதிலாக ஸ்மால் ஏ இருக்குது, சிக்கு பதிலாக 2 இருக்குது. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரூட்ஸ் கொடுத்துருந்தா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னா மைனஸ் பி பை ஏ. ஸோ இங்கே பிக்கு பதிலாக ஏ இருக்கனால மைனஸ் ஏ பை 7. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஃபார்முலா என்னன்னா சி பை ஏ. ஸோ சிக்கு பதிலாக 2, ஏக்கு பதிலாக 7 எழுதிக்கிறோம். அடுத்து ஒன் மோர் இது நம்மளுக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 13 by 7. இது பிஃபோர் வி ஆர் கோயிங் டு டூ த கால்குலேஷன் நம்ம வந்து ரெண்டு ஐடென்டிட்டியை ஞாபகம் வச்சுக்கணும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ அங்கே ஏக்கு பிக்கு பதிலாக இங்கே ஆல்ஃபா பீட்டான் இருக்கு, அவ்வளோதான். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ். அப்போ என்ன ஆகும்னா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு minus 13 by 7 the whole squared. Both the sides வந்து square பண்றோம். We are going to use the formula beta squared plus alpha squared minus 2 alpha beta beta alpha. இது வேணாலும் போட்டுக்கலாம். இங்க நெகட்டிவ் ஸ்கொயர் பண்றப்ப பாசிட்டிவ் வந்துரும். 13 squared வந்து 169, 7 squared வந்து 49. இது வந்து ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் எழுதுனா நம்மளுக்கு ஃபார்முலா என்னதுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ரெடி ஒரு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இருக்குது, அதையும் எழுதிக்கிறோம். 169 by 49. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னா மைனஸ் ஏ பை 7 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 alpha beta actually 4 alpha beta வரும், which is equal to 169 by 49. ஸ்கொயர் பண்ணுறப்ப a squared by 49 minus 4 into alpha beta நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2 by 7. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 169 by 49. a squared by 49 minus multiply பண்ணால் 8 by 7 equal to 169 by 49. இந்த நம்பர் அந்த சைட் கொண்டு போகிறப்ப நெகட்டிவ் வில் பிகம் பாசிட்டிவ் ஆகும். ஸோ ஏ ஸ்கொயர்ட் பை 49 ஈக்குவல் டு 169 by 49 ப்ளஸ் 8 by 7. இப்போ எல்சிஎம் வந்து 49 எடுத்தோன்னா இங்கே 169 ப்ளஸ் இங்கே 7ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 8 7s are 56. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 225. ஆட் பண்ணேன்னா 9 plus 6 15, remaining 1, 6 plus 6 12, remaining 1, 225 by 49. லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா a squared by 49. ஸோ ரெண்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ a squared equal to 225 ஸ்கொயர் ரூட், டேக் ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கப்ப a is equal to root of 225, which is nothing but plus or minus 15. So a oda value plus 15, minus 15.